ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பஞ்சதந்திரங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப சிம்பிளான பஞ்சதந்திரங்கள் தான். ஆனா இத யாருமே அவ்வளவா ஃபாலோ பண்றது இல்ல. ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்றேன். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப திறம்பட மேம்பட்டு இருக்கும். நம்பர் 1 வாரத்துக்கு 1 நாள் மட்டுமேவும் நீங்க ஃப்ரூட் டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வரணும். இல்லன்னா பழச்சாறு மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த 1 நாள் ஃபுல்லாவே உங்க பாடி டீடாக்ஸிஃபை ஆகும். தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வெளியேறி ரத்தம் நல்லாவே சுத்திகரிக்கப்படும், ரத்த ஓட்டம் நல்லா சீராகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் சிலர் வந்து ஏதாவது நோய் அப்படி ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்கிறவங்களாம் நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இல்ல சத்தே இல்லாதவங்க ஒரு நாள் கம்ப்ளீட்டா போகணுமா என்ன ஏதுன்றதை வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. பட் நார்மலான கண்டிஷன்ல இருக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு வந்து இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. டவுட் இருக்கிற பட்சத்தில் நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். நம்பர் 2 ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லிட்டர்ஸ் வந்துட்டு தண்ணி குடிக்கணும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா உடல்ல வந்து நச்சுக்களை வந்து தேங்க விடாம தடுக்குது. ஸ்கின், ஹேர், டைஜஷன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது. இதுவுமேவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 3 ஃபியூச்சரை பத்தியோ பாஸ்ட பத்தியோ தேவையில்லாம யோசிச்சு குழப்பி ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தம், மனசு தானே யாரு என்ன கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு சகட்டமேனிக்கு ஒரு குப்பை தொட்டி மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை மறுபடியும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். அதனால தேவையற்ற யோசனைகள்லாம் தூக்கி போட்டுட்டு லிவ் இன் த மொமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி மட்டும் இப்ப யோசிச்சா போதும். மத்ததெல்லாம் அப்பப்ப வரும் பொழுது பாத்துக்கலாம். முடிஞ்சு போனது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கும் பொழுதுதான் மனது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 4 கழிவுகள் உடல்ல சேர்றதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாவே இருக்கு. நீங்க இப்போ எந்த நோயை எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் மோஷன் கரெக்டா போகுதா அப்படின்றத தான் டாக்டர் விசாரிப்பாங்க. ஸோ எல்லா கழிவும் உங்க வயிற்றிலேயே சேர்த்து வச்சுட்டு இல்லாம கரெக்டா அந்த கடன்களை வந்து முடிச்சிருங்க. காலை கடன்கள், மாலை கடன்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டா வெளியேற்றிருங்க. நம்பர் 5 தினமும் 30ல இருந்து 40 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யணும், இல்ல யோகா செய்யணும், இல்ல தியானம் செய்யணும், இல்ல நடைப்பயிற்சி செய்யணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்க பாடியை அசைச்சு கொடுத்து உங்க மைண்டுக்கு பாடிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு லெட் அவுட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த பஞ்ச தந்திரம் உங்க வாழ்க்கை மேம்பட. இதோட சேர்த்து மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு உணவை வந்து ஆரோக்கியமா மாத்த உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மேம்படும். வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதை வந்து நல்லா வாழ்ந்துட்டு போறாமே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆட்ட பாட்டங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது ஒரு புறம் இருந்தாலும் சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க. இந்த 5 விஷயத்து அதாவது இந்த பஞ்ச தந்திரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.